திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி அருகே பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள மதுபான கடையை அகற்றக் கோரி 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி கமலாபுரம் செல்லும் மெயின் ரோட்டில் மதுபான கடை செயல்பட்டு வருகிறது. இந்த மதுபான கடையால் மாணவ மாணவிகள் மற்றும் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளதாக கூறப்படுகிறது. மதுபான கடையை அகற்றக் கோரி திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரனிடம் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் இணைந்து மனு அளித்தனர். மதுபான கடையே 15 தினங்களுக்குள் அகற்றப்படவில்லை என்றால் சாலை மறியல் மற்றும் ரயில் மறியல் போராட்டம் நடத்த உள்ளதாகவும் தெரிவித்தனர். எங்க தெருவுல ஒயின் ஷாப் கடை வச்சுக்கிட்டு எடுக்க மாட்டாங்க. ஏற்கனவே அங்க ஒரு கொலை நடந்துச்சு. நாங்க போய் கேட்டோம், அதையும் எடுக்கல. இப்போ அந்த கடையை போய் எடுத்து உடைக்க போனோம். அவங்க 15 நாள் டைம் கொடுத்துக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிள்ளைங்க எல்லாம் படிக்க போக முடியல, ஸ்கூலுக்கு போக முடியல. கேட்ட ஏட்டிக்கு போட்டு அடிக்கிறாங்க, போறாங்க. எங்களுக்கு மெயினா அந்த கடை எடுத்தே ஆகணும். அந்த கடை அங்க இருக்கக்கூடாது. ஒயின் ஷாப்பு கடை மெயின்ல இருக்கு. எங்க வீட்டுக்காரவங்க எல்லாம் பொழுது விடிஞ்சதோட பொழுது போறது வரைக்கும் அங்கதான் இருக்கிறாங்க. வீட்டுல ரொம்ப மது குடிச்சிட்டு ரொம்ப அராஜகம் பண்றாங்க. எங்களால நிம்மதியா வீட்டுல இருக்க முடியல. ஸ்கூலும் அந்த லைன்ல தான் போகணும். பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு இல்ல. நாங்களும் அந்த சைடுல அந்த லைன் சாலையில தான் போகணும். எங்களுக்கும் பாதுகாப்பு இல்ல. ஏற்கனவே இப்போ ஒரு கொலை ஒண்ணு நடந்தது. அது மூலியமா எந்த நடவடிக்கையும் எந்த மேலதிகாரிகளும் எடுக்கல. அதை பத்தி எங்களுக்கு அந்த மதுக்கடை எடுக்கணும். திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி அருகே பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள மதுபான கடையை அகற்றக் கோரி 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி கமலாபுரம் செல்லும் மெயின் ரோட்டில் மதுபான கடை செயல்பட்டு வருகிறது. இந்த மதுபான கடையால் மாணவ மாணவிகள் மற்றும் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளதாக கூறப்படுகிறது. மதுபான கடையை அகற்றக் கோரி திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரனிடம் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் இணைந்து மனு அளித்தனர். மதுபான கடையே 15 தினங்களுக்குள் அகற்றப்படவில்லை என்றால் சாலை மறியல் மற்றும் ரயில் மறியல் போராட்டம் நடத்த உள்ளதாகவும் தெரிவித்தனர். எங்க தெருவுல ஒயின் ஷாப் கடை வச்சுக்கிட்டு எடுக்க மாட்டாங்க. ஏற்கனவே அங்க ஒரு கொலை நடந்துச்சு. நாங்க போய் கேட்டோம், அதையும் எடுக்கல. இப்போ அந்த கடையை போய் எடுத்து உடைக்க போனோம். அவங்க 15 நாள் டைம் கொடுத்துக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிள்ளைங்க எல்லாம் படிக்க போக முடியல, ஸ்கூலுக்கு போக முடியல. கேட்ட ஏட்டிக்கு போட்டு அடிக்கிறாங்க, போறாங்க. எங்களுக்கு மெயினா அந்த கடை எடுத்தே ஆகணும். அந்த கடை அங்க இருக்கக்கூடாது. ஒயின் ஷாப்பு கடை மெயின்ல இருக்கு. எங்க வீட்டுக்காரவங்க எல்லாம் பொழுது விடிஞ்சதோட பொழுது போறது வரைக்கும் அங்கதான் இருக்கிறாங்க. வீட்டுல ரொம்ப மது குடிச்சிட்டு ரொம்ப அராஜகம் பண்றாங்க. எங்களால நிம்மதியா வீட்டுல இருக்க முடியல. ஸ்கூலும் அந்த லைன்ல தான் போகணும். பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு இல்ல. நாங்களும் அந்த சைடுல அந்த லைன் சாலையில தான் போகணும். எங்களுக்கும் பாதுகாப்பு இல்ல. ஏற்கனவே இப்போ ஒரு கொலை ஒண்ணு நடந்தது. அது மூலியமா எந்த நடவடிக்கையும் எந்த மேலதிகாரிகளும் எடுக்கல. அதை பத்தி எங்களுக்கு அந்த மதுக்கடை எடுக்கணும்.